மூன்றாவது கண் டீம் விஷஸ் யூ a very happy new year. நான் உங்க அருண். 2015ல மூன்றாவது கண் காசி விசிட்ல இன்னும் நீங்க பார்க்காத, இதுவரை வெளி உலகத்துக்கு தெரியாத பல இடங்களை எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ தான் இன்னைக்கு நீங்க நியூ இயர் ஸ்பெஷலா பார்க்கவிருக்கீங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, ஆதிசங்கரர் வழிபட்ட சுயம்புவா உருவான ஆதி விசாலாட்சியோட தரிசனம். 2015 காசி விசிட்டில் மூன்றாவது கண் டீமிற்கு கிடைத்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. காசி விசாலாட்சியின் ஆதிமூல தரிசனம் முதன்முறையாக வெளியுலகின் பார்வைக்கு. நியூ இயர் ஸ்பெஷல். இன்னைக்கு நீங்க காசில ரொம்பவே பவர்ஃபுல்லா நிறைய பேருக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற ரகசிய கோயில்களை ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்துல பார்க்கவிருக்கீங்க. வழக்கமா காசிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது மாதிரியான கோயில்கள் இருக்கிறது தெரியாது. நியூ இயர் ஸ்பெஷலா நம்மளோட மூன்றாவது கண் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே பார்க்க போறீங்க. நாளைக்கு காலையில ஹோலி. ஹோலியை கொண்டாடுவதற்கு எல்லாரும் தயாராயிட்டு இருந்தாங்க. சவுத்தோட நார்த்ல தான் ஹோலி ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. தெருக்கள்ல கலர் பொடிகள் வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்ல போகி பண்டிகைக்கு சொக்கப்பான கொளுத்துறத போலவே தெரு முழுக்க நிறைய பழைய பொருட்களையும் விறகு கட்டைகளையும் போட்டு நெருப்பு மூடிக்கிட்டு இருந்தாங்க. இங்க 3 நாள் ஹோலி கொண்டாடுவாங்க. முதல் நாள் இது போல நெருப்பு மூட்டுறது, 2வது நாள் கலர் தண்ணீரை மேல ஊத்தி கொண்டாடுறது, 3வது நாள் கலர் பொடிகளை தூவுறது. இதுதான் முதல் நாள். அடுத்த நாள் காசியில இருக்கிற எல்லா கடைகளும் மூடி இருந்தது. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். உடம்பு முழுவதும் கலர் பூசிக்கிட்டு வெவ்வேறு தெருக்கள்ல இருந்து மேலதாளத்தோட ஊர்வலமா வந்துகிட்டு இருந்தாங்க. சிவன் மாதிரி அலங்கரிக்கப்பட்ட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. பார்க்க வித்தியாசமா இருந்தது. ஒரு நாள் முழுவதும் இப்படி ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஈவினிங் கங்கையில குளிச்சுட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறாங்க. கண்ணுல படுற எல்லாரும் கொண்டாட்ட மனநிலையோட இருந்தாங்க. நானும் அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்க முடிவு செஞ்சு நடக்க தொடங்கினேன். எங்க பார்த்தாலும் ஒரே கூச்சலோட ஆட்கள் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு தெருக்குள்ள நுழைஞ்சதும் எதிரில ஒருத்தர் வந்து என்ன கட்டி பிடிச்சு ஹோலி வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டாரு. ஹோலினா கலர் இல்லாமலா பாக்கெட்ல இருந்த கலர் பொடிய என்னோட முகத்துல தடவினாரு. வீட்டுக்கு முன்னாடி சின்ன பசங்க எல்லாரும் போறவங்க வரவங்க மேல கலர் தண்ணி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படி ஒரு கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். விடாம தண்ணிய மேல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய வெளிநாட்டுக்காரங்களும் ஹோலி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. பலூன்ல கலர் தண்ணிய நிரப்பி மேல அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கொண்டாட்டமான மனநிலையில இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இவரு சுந்தர் குருஜி, ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரு. தியானத்தின் மூலமா சில அனுபவங்கள் கிடைச்சதும் வேலையை விட்டுட்டு முழு நேர ஆன்மீக தேடல்ல ஈடுபட தொடங்கிட்டாரு. இவரு தன்னைத்தான் உணர்ந்துட்டதா அறிவிச்சிருக்காரு. இப்ப இந்தியா முழுக்க இருக்கிற மகான்களோட ஜீவசமாதிகளை தேடி கண்டுபிடிச்சு அதை சீரமைக்கிற வேலைகளை செய்துகிட்டு இருக்காரு. இவரோட டீம் துணையோட தான் நான் காசி ட்ரிப் போயிருந்தேன். இது கேதார் காட். கங்கையை ஒட்டி இருக்கிற படித்துறைகள்ல தென்னிந்திய முறைப்படி இங்க மட்டும்தான் கோயில் கட்டப்பட்டிருக்கு. காசியில இருக்கக்கூடிய முக்கியமான படித்துறைகள்ல இந்த கேதார் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படித்துறையும் ஒரு முக்கியமான படித்துறை. இங்க இருக்கிற சிவன் வந்து கௌரி கேதாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில நம்மளுடைய குமரகுருபரர் திருப்பணி செஞ்சிருக்காரு. இங்க இருக்கிற சாமியோட பேரு கேதாரீஸ்வரர். இமய மலையில இருக்கிற கேதாரீஸ்வரர் தான் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது.
இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா கௌரி கேதாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. கேதாரீஸ்வரர் அப்படின்னா அந்த இமயமலையில இருப்பாங்க. அதேதான், அந்த சிவன் தானே இங்க இருக்கு? ஆமாங்க. அதாவது இமயமலைக்கு போயிட்டு கேதாரீஸ்வரரை பார்க்க முடியாதவங்க இங்க வந்து கேதாரீஸ்வரரை பார்த்து வணங்கும் போது அதே பலன் கிடைக்கும். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு, தமிழகத்தை சேர்ந்த குமர குருபரர் சுமார் 700 வருஷங்களுக்கு முன்னால இந்த கோயிலை புதுப்பிச்சு கட்டியிருக்காரு. இந்த கோயிலுக்கு பின்னாலையும் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுது. தென்னிந்தியாவில இருந்து காசிக்கு வந்த குமர குருபரர் இந்த கோயில்ல இருக்கிற சிவனோட சக்தியை உணர்ந்திருக்காரு. அப்போ அந்த பகுதியில முகலாயர்களோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்திருக்கு. மன்னரை சந்திச்சு கோயிலை புதுப்பிக்க உதவி கேட்க ட்ரை பண்ணியிருக்காரு. காவலாளிகள் இவரை உள்ள விடாம தடுத்திருக்காங்க. கோபமான குமர குருபரர் ஒரு சிங்கத்தை வரவழைச்சு அது மேல உட்கார்ந்து போய் மன்னரை சந்திச்சதா சொல்லப்படுது. காசி புராதனமான நகரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மண் துகள்களும் முக்கியமான வரலாற்று நிகழ்வோட தொடர்புடையதா இருக்கு. ஏராளமான ரகசியங்களையும் அமானுஷங்களையும் தனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த லிங்கம் கூட அப்படிப்பட்டதுதான். இது ராமரோட தம்பி பரதனால இங்க பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்டிருக்கு. இந்த லிங்கம் பார்க்க ஆன்ஷேப்பா தரையில புதைஞ்சிருந்தது. இந்த லிங்கம் வீட்டுக்குள்ள இருக்கிறதால இந்த வீட்டுக்காரங்களை தவிர பெரும்பாலும் வெளியே இருக்கிற யாருக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. நம்ம வீட்டுல எப்படி பூஜை அறை வச்சிருக்கிறோமோ அதே போலதான் காசில லிங்கம் பிரதிஷ்டை பண்ண இடத்த பூஜை அறையா மாத்தி வழிபட்டுட்டு வராங்க. இவரோட குடும்பம் தான் இந்த லிங்கத்தை தலைமுறை தலைமுறையா வழிபட்டுட்டு வராங்க. 1901 எங்க அப்பாவோட முப்பாட்டம் அவர்தான் வாங்கிட்டு லிங்கம் தான் இருந்துச்சு. அவர் தான் மிச்சம் வந்து அவர் பண்ணார். அப்ப இந்த மாதிரி எடுக்கல, இப்பதான் கட்டிருக்கோம். ஏன் எப்போ இந்த லிங்கம் இங்க பரதனால பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கறதுக்கு எந்த பதிலும் அவர்கிட்ட இல்ல. ஆனா தலைமுறை தலைமுறையா இந்த லிங்கம் பரதனால பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தி மட்டும் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் தொடர்ந்து இந்த லிங்கத்தை பாதுகாத்து வழிபட்டுட்டு வராங்க. லிங்கத்தை பூக்களாலையும் வில்வ இலைகளாலையும் அலங்கரிச்சிருந்தாங்க. இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. சுந்தர் குருஜி கற்பூரம் ஏத்தி ஆரத்தி காட்டினாரு. இரவு நேரத்துல காசி இன்னும் அமானுஷம் நிறைஞ்ச ஒன்னா மாறிடுது. காசியில இருக்கக்கூடிய புராதனமான கோயில்கள்ல இந்த கால பைரவரோட கோயிலும் ஒண்ணு. இந்த கோயிலோட கட்டட பாணி அதோட பழமைய தெளிவா உணர்ந்தது. கால பைரவர் கோயிலுக்கு வெளியே சிகப்பு கலர் பூசப்பட்ட ஒரு நாயோட சிலை இருந்தது. கால பைரவருக்கும் நாய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதால அவரோட கோயில்ல கண்டிப்பா நாயோட சிலைகள் இருக்கும். வெளியே இருந்த மாதிரியே கோயிலுக்குள்ளேயும் நாய்கள் படுத்திருந்தது. நாய்கள் கால பைரவரோட வாகனம் அப்படிங்கறதால அதை யாரும் எதுவும் செய்யறதில்ல. ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறது போல இங்க இருந்த நாய்கள் படுத்திருந்தது. காசில கால பைரவர் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கால பைரவருக்கும் காசில எரிய விடப்படுற பிணங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. நாய வாகனமா கொண்ட கால பைரவர் காசில இருக்கிறதால இங்க யமன் வரதில்லைன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. காசில இறந்த உடலை எரிச்சா அவங்களுக்கு அதுக்கு அடுத்த பிறவிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணமும் கால பைரவர் தான். இறந்த மனிதனோட உடலை இங்க எரிக்கும் போது கால பைரவர் இறந்தவரோட கர்ம வினைகளை உடலோட சேர்த்து அழிக்கிறதா நம்பப்படுது. காசியோட காவல் தெய்வமா கால பைரவர் இருப்பதால தான் இங்க இறந்து போறவங்களோட கர்ம வினைகள் அழிக்கப்பட்டு மறுபிறப்பு இல்லாம ஆத்மா முக்தி அடையறதா சொல்லப்படுது. முறுக்கிய மீசையோட கால பைரவரோட சிலை இருந்தது.
நானும் சுந்தர் குருஜியும் கால பைரவரை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பணும். மனசு முழுக்க அங்க இருந்த பழமையோட வாசம் வீசிக்கிட்டு இருந்தது. கோரம்ன்றது அழகு இல்லாத ஒரு வழி, அகோரம்ன்றது அழகான வழி, அதை ஆப்போசிட் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய வழி வந்து அகோரமான பாதை. அகோரம் மீன்ஸ் நம்ம ரொம்ப அழகான பாதையாக தான் அவர் அகோரா அப்படின்னு வச்சிருக்காரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ காசில இருக்கேன். நியூ இயர் எக்ஸ்க்ளூசிவா இந்தியாவோட டிவைன் பூமியான காசில இதுவரை வெளி உலகம் பார்த்திராத சக்தி வாய்ந்த ரகசிய கோயில்களை எல்லாம் தான் இன்னைக்கு நாம சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். காசின்னு சொன்னதும் கங்கையும் சாமியார்களும் எப்படி நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்களோ அதே மாதிரி தான் அகோரிகள். அவங்கள பத்தி நிறைய கதைகள் உலாவிக்கிட்டு இருக்கு. அகோரி கல்ச்சரை உருவாக்குனவரோட பேரு கினாராம் பாபா. அகோரிசத்தை கண்டுபிடிச்சவர் கினாராம் பாபா. பல மிராக்கிள்ஸ் அவர் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. கோரம்ன்றது ஒரு அழகு இல்லாத ஒரு வழி, அகோரம்ன்றது அழகான வழி, அதை ஆப்போசிட் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய வழி வந்து அகோரமான பாதை. அகோரம் மீன்ஸ் நம்ம ரொம்ப அழகான பாதையாக தான் அவர் அகோரா அப்படின்னு வச்சிருக்காரு. கினாராம் பாபாவோட ஜீவசமாதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் மண்டை ஓடுகள் இருக்கிற நுழைவாயில் நம்மள வரவேற்குது. பார்த்த உடனே பயப்படுற மாதிரி இருக்கு. ஒண்ணுக்கு கீழ் ஒன்னா 3 மண்டை ஓடுகள் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் கினாராம் பாபாவோட ஜீவசமாதி வழிபாட்டுக்காக திறக்கப்படுது. இதுதான் கினாராம் பாபாவோட சிலை. நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா தாடி வச்சுக்கிட்டு ஆள் பார்க்க பயங்கரமா இருந்திருக்காரு. இதுதான் கினாராம் பாபாவோட ஜீவசமாதி இருக்கிற இடம். இந்த கட்டிடத்துக்கு அடியில தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு கினாராம் பாபா. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த விஷுவல் இதுவரைக்கும் பெருசா மீடியாக்கள்ல வெளிவரல. இது நம்மோட 3வது கட் நிகழ்ச்சிக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ். இந்த இடம் காசி விஸ்வநாதர் இருக்கிற பாதுகாக்கப்பட்ட பகுதி. கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் இந்த இடத்துல துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தெருவோட வளைவுல இருக்கு தண்டபாணி கோயில். நாங்க போயிருந்த சமயம் பூட்டப்பட்டிருந்தது. ரொம்பவே சின்னதா இருந்த கோயில்ல சுவரோட ஒட்டியபடி இருக்கு தண்டபாணி சிலை. கருப்பு கலர்ல நெத்தியில குங்குமத்தோட கையில தடி வச்சுக்கிட்டு நம்ம ஊர் முருகன் போல இருந்தாரு. இவரு யக்ஷராஜாவோட மகன் ஹரிசேஷின்னு சொல்லப்படுது. 9 வயசுல தீவிரமான தவத்துல இருந்ததால சிவன் இவருக்கு வரம் கொடுத்து இங்கேயே இருக்கும்படி சொல்லியிருக்காரு. அதுக்காக அவரு கல்லா மாறியிருக்காரு. இங்க வந்து வேண்டுனா தவறு செஞ்சவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு காசியில வந்து காவலுக்கு பைரவர்ன்ற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு தண்டபாணி. அந்த கோவில் எவ்வளவு பழமையான கோவிலா இருக்கும்? ரொம்ப எங்க காசியில புதுமையான கோயில் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டதுதான். மினிமம் எல்லாம் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்கள் தான். தண்டபாணி கோயிலுக்கு பக்கத்திலேயே 8 லிங்கங்கள் இருக்கிற ஒரு கோயில் இருக்கு. காசியில லிங்கத்துக்கு பஞ்சமே இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு லிங்கத்துக்கும் தனித்தனி பேர் இருக்கு. அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு சக்தியும் இருக்கு. நாங்க உள்ள போனதும் அந்த கோயில நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தவரு அங்க இருக்கிற ஒவ்வொரு லிங்கத்தை பத்தியும் சொல்ல தொடங்கினாரு. எல்லா லிங்கங்களும் பூமிக்கடியில புதைஞ்சிருந்தது. காசி விஸ்வநாதரை தரிசிச்சதும் கட்டாயம் இங்க வந்து வழிபடணுமா, அப்பதான் அவங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த லிங்கத்தோட பேரு மன்காமேஸ்வர். இவரை வேண்டிக்கிட்டா நம்மோட மனசுல இருக்கிற காமத்தை அழிக்கிறதா சொல்லப்படுது. பக்கத்துல இருக்கிற இந்த லிங்கத்தை ரத்னேஸ்வரனும் இவரை வழிபட்டா செல்வம் கிடைக்கும்னு சொல்றாங்க.
இது மார்கண்டேஸ்வர், நீண்ட ஆயுள தரக்கூடியவர். சின்ன சின்ன மாடத்துக்கு கீழே லிங்கங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும் 8 லிங்கம் இருக்கு. தொடக்கத்துல கோயிலா இருந்தவைகள் எல்லாம் இப்ப வீடா மாறி இருக்கு. இங்க இருக்கிற லிங்கத்தை அபிமுக்தேஸ்வர்னு சொல்றாங்க. காசி ரொம்பவே நெருக்கடியான குடியிருப்புகளை கொண்டிருக்கிறதால அதுக்குள்ள இருக்கிற சக்தி வாய்ந்த இடங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். கல்லால செய்யப்பட்டிருக்கிற இந்த கோயிலோட தூண்களை பார்த்தாலே தெரியுது இது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு. இந்த கோயில் முழுவதும் கருங்கல்லால கட்டப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற சிலைகள்ல, தூண்கள்ல நிறைய நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. என்ன கவர்ந்த ஒரு விஷயம் அங்க இருந்த நந்தி சிலை. இப்படி ஒரு நந்திய வேற எங்கேயும் பார்க்க முடியாது. நிறைய டிசைன்ஸோட வித்தியாசமா இருக்கு. கிட்டத்தட்ட காசி விஸ்வநாதர் கோயிலும் இந்த கோயிலும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததா சொல்லப்படுது. அந்நிய நாட்டு மன்னர்களோட படையெடுப்புல இருந்து தப்பிக்க கோயில்களை மறைச்சிருக்காங்க. காலப்போக்குல இந்த கோயிலோட முக்கியத்துவம் குறைஞ்சு மக்களுக்கு தெரியாம போயிருக்கு. இங்க இப்படி ஒரு கோயில் இருக்கிறது இந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கே தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. எந்த விதமான வணிக சமரசத்துக்கும் ஆட்படாத இந்த இடத்துல இன்னமும் தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கு. இவரை வழிபட்டா முக்தி கிடைப்பதா சொல்லப்படுது. காசி விஸ்வநாதரோட இங்க சக்தி ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னொரு காரணம் மக்கள் இங்க யாரும் வணங்க வர்றதில்லை. அங்க காசிக்கு 10,000 பேர் வராங்கன்னா இங்க எண்ணி ஒரு 2-3 பேர் தான் வராங்க. அதனால இந்த இடம் இன்னும் அன்பொல்யூட்டடா அப்படியே தெய்வீகத்தோட இருக்குது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இப்ப நான் காசில இருக்கேன். பிரபலமா இருந்துகிட்டு இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் உண்மையான சக்தி மையம் வேறொரு இடத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். அப்படி காசியில பிரபலமா இருக்கிற காசி விசாலாட்சியோட உண்மையான சக்தி மையமான ஆதி விசாலாட்சியை தான் அடுத்ததா நாம பார்க்கவிருக்கோம். காசியோட இன்னொரு அடையாளம் காசி விசாலாட்சி. தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க தான் இந்த விசாலாட்சி கோயிலை கட்டியிருக்காங்க. நம்ம ஊர் கோயில்ல இருக்கிற மாதிரியே கோபுரத்துல சாமி சிலைகள் இருந்தது, விமானம் இருந்தது. நம்ம ஊர் கோயில் ஸ்டைல்ல கட்டப்பட்டிருக்கு. உள்ள கூட்டமா மக்கள் வழிபட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுதான் காசி விசாலாட்சி. வெள்ளி கவசத்தோட அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த சிலை காஞ்சி மகா பெரியவரால பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. மக்கள் பிரபலமா வழிபட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா கோயில்களோட உண்மையான சக்தி மையங்கள் எப்பவுமே மறைச்சுதான் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடம் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாட்டோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரி தான் இப்ப இங்க வழிபாட்டுல இருக்கிற சிலைக்கு பின்னால சுயம்புவா உருவான ஆதி விசாலாட்சி சிலை இருக்கு. அந்த சிலையத்தான் இன்னைக்கு 3வது கண் எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறீங்க. பொதுவா காசில இருக்கிற லிங்கங்களுக்கு நம்மோட கையாலேயே அபிஷேகம் செய்ய முடியும். அதே மாதிரி இந்த விசாலாட்சி சிலைக்கும் கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டா அபிஷேகம் செய்ய அலோவ் பண்றாங்க. ஆனா அதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒருத்தர் மட்டும் தான் உள்ள விடுவாங்க. அதனால சுந்தர் குருஜி மட்டும் சிலைக்கு அபிஷேகம் பண்ண கருவறைக்குள்ள போனாரு.
அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் போடுற வரைக்கும் நம்ம பாக்குற சிலைகள் ஒரு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீ உங்களை உள்ள விட்டுட்டு அந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு, சீலையை போட்டுடுவாரு, ஸ்கிரீன் போடுவாரு. ஸ்கிரீன் போட்ட உடனே நம்ம நாங்க இருக்க அந்த 2 பேர் குரு, அதான் நான், குருக்கள் பிளஸ் அந்த சிலை 3 பேரும் வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆன மாதிரி ஆயிடுவோம். வெளி உலகம் கம்ப்ளீட்டா கட் ஆயிடும். இது யாருக்குமே தெரியறது இல்லை. வரவங்க எல்லாம் அபிஷேகம் பண்றாங்க, ஆனா இதை எவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னு தெரியாது. ஒன்ஸ் அந்த ஸ்கிரீன் போட்ட உடனே வெளி உலகம் டோட்டலா கட் ஆயிடுது. உள்ள இருக்க ஆற்றல் அப்படி ஒரு தனி உலகம். நீங்க வெளி உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதுல இருக்க வரைக்கும் அவங்களோட ஸ்பெல்ல இருப்பீங்க. அபிஷேகம் நடக்க தொடங்குச்சு. இங்க சுயம்புவா உருவாகி இருக்கிற ஆதி விசாலாட்சி சிலைக்கு ஆதி சங்கரர் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிருக்காரு. சுயம்புவா உருவான ஆதி விசாலாட்சி சிலை காலப்போக்குல சிதலம் அடைஞ்சிட்டதால இப்போ அத வழிபடுறதில்ல. இப்ப இருக்கிற சிலைக்கு பின்னாலதான் சுயம்புவா உருவான ஆதி விஷாலாட்சி சிலை இருக்கு. பூமியில இருந்து சுயம்புவா உருவானதால அன்ஷேப்பா உயரம் குறைவா இருக்கு. சிலைக்கு அபிஷேகம் நடந்து முடிஞ்சது. ஸ்கிரீனை விலக்கிட்டு சிலைக்கு அலங்காரம் செய்ய தொடங்கினாங்க. அப்பதான் அந்த காட்சியை நான் பார்த்தேன். இப்ப வழிபாட்டுல இருக்கிற சிலைக்கு பின்னால சுயம்புவா உருவான ஆதி விஷாலாட்சி சிலை வெள்ளி கவசத்தால மூடப்பட்டிருந்தது. இதுதான் சுயம்புவா உருவான ஆதி விஷாலாட்சி சிலை. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துல அந்த காலத்து சுயம்பு சிலை, ஆதிசங்கரால் வழிபடப்பட்ட சிலை இருக்குது. இன்னும் அது பின்னம் அடைஞ்சனால காஞ்சி பெரியவர் வந்து இன்னொரு புது சிலையை நிர்மாணம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புது சிலை வந்து பழைய சிலையை மறைச்சு முன்பக்கம் இருக்குது. மக்கள் எல்லாரும் முன்னால இருக்க அந்த சிலையை தான் வணங்குறாங்களே தவிர பின்னால பத்தி பின்னாடி இருக்க சிலை யாருக்கும் தெரியறது இல்லை. சில சமயத்துல பண்டிட் சொல்றாங்க முக்கியமான சக்தி பீடம் எது பின்னாடி இருக்குதுன்னு காட்டுறாங்க. நிறைய பேர் வெளிப்பக்கம் அப்படி வணங்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. நிறைய பேரு இந்த சிலையை பார்த்தாலும் யாருக்கும் இப்படி ஒரு சிலை இருக்குன்னு கூட தெரியாது. நீங்க பாக்குற இந்த காட்சி 3வது கண் நிகழ்ச்சியோட எக்ஸ்க்ளூசிவ். திரும்பவும் ஒரு முறை அந்த காட்சியை பாருங்க. இப்ப இருக்கிற சிலையோட கால் முட்டி உயரம் கூட இருக்காது ஆதி விசாலாட்சியோட சிலை. நியூ இயர் அதுவுமா காசி மாதிரியான டிவைன் பூமியில 3வது கண் வியூவர்ஸ் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு சுத்தி வந்த திருப்தி இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் 3வது கண் டீம் சார்பா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிம்பிளான வேண்டுதலோட நம்மளோட வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம். வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒலிபரப்பாகும். இடிக்க இடிக்க அம்மன் ரூபத்தில் வளரும் புற்று வந்து சிலை வடிவத்தில் இங்க தாங்க இருக்கு. வீட்டுக்குள் ஓர் அமானுஷ்யம். நான் இருந்த இந்த இடத்துல நீ வந்து குடியேறி இருக்கிற. திரளும் மக்கள் கூட்டம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரித நிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்கு